டிவைட் அண்ட் ரூல் என்ற அந்த பாலிசியை தாண்டி யுனைட் அண்ட் பறையறையும் பறையறையும் வன்னியர்களையும் இணைச்சு அந்த வெற்றியை பெறணுங்கிறதுல சீமான் இருக்கிறாரு. வன்னியர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, வன்னியர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, வன்னியர் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதுதான் வட தமிழக சீமானி ஸ்ட்ராட்டஜி. பொது தொகுதியில் அம்பேத்ராஜன் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினர், கன்ஷிராமோட லாயலிஸ்ட்டு, மாயாவதி கிட்ட நம்ம நெருக்கமாக இருந்தார். இப்போ அவர் சீமானுக்கு சமூக நீதி ஸ்ட்ராட்டஜி, பறையர் சமூகத்தை ஒன்றிணைக்கிறது, இதெல்லாம் சீமான்கிட்ட இருக்கிறாரு. ஒரு பெரிய பறையர் முகத்தை சீமான் அங்கீகரிக்கிறாருன்னா அது சீமானுக்கு அரசியலுக்கு ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கும். அம்பேத்ராஜனும் கூட சீமானை நம்பி வராருன்னா அவர் 100% கம்யூனிட்டிஸுக்காக கன்ஷிரா மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி சீமான் நிற்கிறார் என்பதற்காக சீமானம் நிற்கிறார். இதில் ஜெயகுரு மேட்டர்னாலும் சரி, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறனாலும் சரி, வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டுருவாங்கிறனாலும் சரி, எல்லாமே அந்த போலரைசேஷனை உடைக்கக்கூடிய அரசியலை சீமான் முன்னெடுத்து தான் போகிறார். விஜய் பண்ணக்கூடிய தவறு, ஒரு தொகுதியில் யார் யாரெல்லாம் கேண்டிடேட் கேட்குறாங்கன்னு கேட்டால் அது எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதனால் 5000 பாவு 50,000 பாம்பு அது இதுன்னு ரீல்களை விட்டுட்டு அது 100 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்குறதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் ஒரு ஜிம்மிக்ஸ், பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸு. இதில் நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வரவேற்பு வளையம் இருக்கும்னா, கிருஷ்ணகிரி எத்தனை பேர் கேண்டிடேட் கட்டியிருக்கான், 5000 ரூபா 10,000 எத்தனை கட்டியிருக்காங்க லிஸ்ட்டை கொடுத்தா தான் அது வகை. அந்த வகையில் நான் இன்னும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒர்த்தான கேண்டிடேட் கிடையாது. கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வலை வீசி பிடிக்கணும், அதுதான் நிலைமை. இந்த 50,000 அப்ளிகேஷனில் 50 பேர் கூட கேண்டிடேட்டுக்கு தரமாட்டேன், சும்மா பப்ளிசிட்டிக்காக இந்த போடுறவங்க தான். அவரை பொறுத்த அளவில் அரசியல் கருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய சிறப்பு இருந்து அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். நாம் தமிழர் சீமான் அவர்கள் 234 தொகுதிகளுமான வேட்பாளரை களத்தில் போட்டு கள வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவங்க தேர்தலில் முன்கூட்டியே போயிட்டு இருக்காங்க. இந்த தருவாயில் சமீபத்தில் 50,000 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கு, அப்படி விநியோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு செய்தி வருது, மாவட்ட செயலாளர்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆளுக்கு 100 மனுக்கள் வாங்கணும், 200 மனுக்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க சார்? உங்கள் மாவட்ட செயலாளர்கள்லேயே ஒரு 110 பேருக்கு மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டிடேட் ஒருத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் 30 பேர் தேர்வாங்க இல்லையா? ஒருத்தியான கேண்டிடேட்டுக்கு இவங்க மாவட்ட செயலாளரில் ஒரு 30 பேர் தேர்வாங்க இல்லையா? அவ்வளவுதான். 234 தொகுதியிலையும் அன்னதானம் வழங்கினாங்க அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. ஆனால் 35 இடத்துக்கு மேலே அன்னதானம் வழங்கப்படலை. இப்போ ஒரு 50,000 ரூபா செலவழித்து விஜய் பிறந்தநாளுக்கு அன்னதானம் வழங்குறதுக்கு ஒரு 35 பேர் தான் அவங்கள்ட்ட இருக்கிறான். எல்லாமே செட்டப். அதாவது திராவிட ஜீவா ஸ்டார் தம்பி சொல்லுவான், செட்டப் ஸ்டார் விஜய்னு. திராவிட ஜீவாங்கிற தம்பி இந்த வேலையில நீங்கள் செட்டப்பு வேலை தான் பார்க்குறீங்க. புதுச்சேரியிலையாவது உங்கள்கிட்ட யாருக்காவது கூட்டணி வந்தாங்களா? இல்லை. நாராயணசாமி ரங்கசாமி கூட்டணி நீ போய் என்னத்தையோ புதுச்சேரியில் பேசிட்டு இருந்தீங்க. அவர் பிஜேபி கூட கூட்டணியை உறுதிப்படுத்திட்டார். தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணால் 3வது பேரும்னு பிஜேபி கூட்டணி உறுதிப்படுத்திட்டார். அடுத்தால உங்களுக்கு என்ன காங்கிரஸ் வந்துடுவான்னா அவன் திமுகவை நோக்கி நிற்கிறான். என்ன இருந்தாலும் திமுகவோட போகலாங்கிற அளவுக்கு நாளைக்கு 12ஆம் தேதி பட்ஜெட்டை எதிர்த்து அவன் கூட்டணி இதை திமுக கன்சால்டேட் பண்ணுறான். எல்லா கட்சியும் மத்திய அரசின் பாஜக அரசின் பட்ஜெட்டுக்கு எதிராக தெளிவாக நிற்பாங்க. நீங்கள் சசிகலா தினகரன் மாதிரி பட்ஜெட்டே எதிர்த்து கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு பரிதாபமான பலகீனமான நிலைமையில் இருக்கிறீங்க. அதை வச்சுனா இப்படியெல்லாம் பண்ணுனா அது ஜனநாயக படத்தை விட்டுருவாங்க, நான் லாபி பண்ணி விட்டு தந்துடுறேன், நான் தானே விசில் சின்னத்தை வாங்கி தந்தேன்னு அவர் சொல்கிறதாட்டு சில விஷயங்களை பேசுகிறாங்க. அப்போது விஜயோட நிலைமை ஒரு நிலைப்பாடு. ஜனநாயக படம் பாதிக்கப்பட்டிருக்கு, சென்சார் போர்டு சரியில்லை சொன்னீங்களா? எத்தனையோ பேர் சென்சார் போர்டை பற்றி பேசுகிறாங்க, மற்ற நடிகர்கள் கூட பேசுகிறாங்க. சில ஒரு சம்மந்தப்பட்ட ஹீரோவே பேதெல்லாம் நம்ம ஏன் பேசணும்னு மற்ற நடிகர்கள் சிலர் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு சசிகலாங்கிற தவிர இதில் வேற என்னத்தை சொன்னேன்.
அடுத்து பட்ஜெட்டை பற்றி ஒரு கட்சி தலைவர் கருத்து சொல்லணுமா இல்லையா? நிச்சயமா. கருத்துல்லா கந்தசாமி எல்லாம் பட்ஜெட்டில் இருக்கிறீங்க. இவர் நிர்மல்குமாரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்குள்ள நாடகத்தை எல்லாம் போடுறீங்க. விஜய் ஒரு கருத்து சொன்னா என்ன பட்ஜெட் விவகாரத்தில்? இந்த அமெரிக்க பட்ஜெட்டை பற்றி தான் கருத்து சொல்லுவாரா? பாகிஸ்தான் பட்ஜெட்டை பற்றி தான் கருத்து சொல்லுவாரா? இந்திய பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல மாட்டாரா விஜய்? அதுக்கு நிர்மல்குமாரை தான் பயன்படுத்துவாரா? ஸோ ஏன் பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்லலை? மோடி எதுக்கு அவ்வளவு பயம்? இப்போ ஏன் கொள்கை எதிரினி மோடியை சொன்னீங்க? கொள்கை எதிரினி ஏங்க மோடி சொன்னீங்க? எல்லாரும் முக ஸ்டாலின் மாதிரி உங்கள்கிட்ட பிஸ்கட் சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, சாக்லேட் சாப்பிடுன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஒரு கணக்கு? மோடி உங்களை அடிக்கிறார், அதை எதிர்த்து பேச முடியாத பலகீனமான நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. ராகுல் காந்திக்கு ஓட் சோரி போராட்டத்துக்கு முதல்ல எக்ஸலத்தில் பதிவு பண்ணது ஐயா ஜோசப் விஜய் ஐயா அவர்கள். அதுக்கு பிறகுதான் முக ஸ்டாலினே பதிவு போட்டார். ஆனால் இன்னைக்கு நேஷனல் ஹெரால்ட் மேட்டரில் ஸ்டாலினுக்கு பதிவு ஜம்மனி வருது. நீங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் ஸ்டாலின் அன்பு சகோதரர் ராகுல்னு பதிவு போடுறார். ஆனால் விஜய் இப்போ இந்த 3 வாரங்கள் ஜனநாயகம் விவகாரம் 4 விவகாரத்திலே பாஜகவை எதிர்க்க துணிவற்ற மனமற்ற, அதனால பிரச்சனைகள் அதிகம் வரும், லாபம் இருக்காதுன்னு சந்தர்ப்பவாத சுயநல கோழைத்தனமான அரசியலுக்கு விஜய் வந்துட்டார். இது ஆதவர்ஜனா மறுக்க முடியுமா? ஜான் ஆரோக்கியம் சாமி மறுக்க முடியுமா? யாரும் மறுக்க முடியாது. தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட அரசியல் கணக்குகள் எல்லாமே தவிடு பொடி ஆகிவிட்டன, சுக்குநூறு ஆகிவிட்டன. என்ன செய்யறதுன்னா போல்டாக நிற்கணும். போல்ட்னஸ் இல்லைன்னா அரசியலில் இடம் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. சார், இது இன்னைக்கு இந்தியா டுடேயோட மீட்டிங்கில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் திமுக உறவு வந்து முறிஞ்சு விடுன்னு சொல்லிட்டு பல பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க, அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் வந்து தனித்துவப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடரும் வர அந்த கூட்டணி தொடரும். விஜய் 2024 வந்து ஒரு 20 விழுக்காடு வாக்கெடுத்து திமுக காங்கிரஸ் அணி ஒரு 25 சீட்டு மட்டுமே ஜெயித்துனா காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை விட்டுட்டு விஜய் கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். நீயே பலம் நிரூபிக்காதவர், யார் உனக்கு ஓட்டுனே தெரியாது, கையில் வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இப்போ 117 விஜய்க்கு ஆஃபரை வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் நிற்காங்கன்னு வைங்க. 117 காங்கிரஸ் சீட்லேயும் விசில் நிற்குமே. நீ 8 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே 24 ஓட்டு எடுத்தா எக்ஸ்க்ளூசிவ் சின்னல் இருந்திருக்கும். நான் அதான் சொன்னேன், என்ன கிடைக்காதுன்னு நிற்கலையா? ஏன் நிற்கல? இப்போ நின்று இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இருந்திருக்கும். காங்கிரஸுக்கு 117 தொகுதியிலையும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக விசிலை வாங்கி வச்சுருந்தா விசில் நிற்க முடியாது. இப்போ காங்கிரஸ் நிற்கிற தொகுதியிலையும் விசில் ஊதலாம், கண்டிப்பாக ஊதலாம். அப்போ உங்களோட கூட்டணிக்கு வந்தாலே பலம் நிரூபிக்காத எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் இல்லாத கட்சி கூட கூட்டணிக்கு வந்தாலே காங்கிரஸுக்கு வேஸ்ட். ஸோ காங்கிரஸுக்கும் ஒரு 3 விழுக்காடு ஓட்டு தான் இருக்கு. அதை வச்சுட்டு பலம் நிரூபிக்காத உங்களை ஜெயிக்க வைக்க அவங்களாலே முடியாது. ஸோ காங்கிரஸ் திமுக கூட நின்று தான் ஆகணும். புரியுது. அதை நோக்கி தான் அந்த அரசியல் நகருது. இப்போ தனித்து விடப்பட்ட விஜய் வந்து மாற்றுன்ற அடிப்படையில் இப்போ சீமான் விசஸ் விஜய் சொல்லிட்டு அந்த போட்டி வரும்போது அது யாருக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சீமானுக்கு தான் பெரிய லாபம். கொள்கையற்ற விஜய் கம்பாரிசன், கொள்கை உறுதியுடன் கூடிய சீமானுக்கு பெரிய லாபம். புரியுது. இப்போ வட தமிழகத்தில் அந்த போலரைசேஷனில் வந்து நாம் தமிழர் மொத்தம் எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்கணும்? வட தமிழக போலரைசேஷனில் விஜயகாந்த் தாக்கு பிடிச்சாருன்னா அவர் வந்து திமுகவும் அதிமுகவும் பாமகவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அடிச்சிட்டார். அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல விஜயகாந்த் வந்து அந்த இடத்துக்குள்ள அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஆள் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு களத்துக்கு வந்து நின்னார். மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்து நின்னார். வளங்குளிக்கும் லாகாக்களை வாங்கிட்டீங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணி வந்து நின்னார். வெற்றி பெற்ற பெரிய அணிக்கு எதிராக களத்துக்குள்ளே வந்தார். அது விஜயகாந்துக்கு வந்து ஓரளவு நிற்க வச்சுது. ஆனால் சீமானை பொறுத்தளவில் அந்த போலரைஸ் களத்துக்குள்ளே சீமான் எப்படி வராருன்னா, உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், நீ போல்டா நிற்கிறார். மராட்டியம் கோட்டணி பேசாமல் இருந்தவன் கோன் கோட்டன்னு சொல்லும்போது பிரச்சனைக்கு வாரியன்னு கேட்குறாரு. யார் என்னன்னு இல்லை, ஒழுங்காக தன்னோட பிரச்சனையை முன் வச்சிருவார். அதே போல் குரு
வன்னியர் சங்க தலைவர். என்ன பாப்புலாரிட்டி எல்லா வன்னியர் மண்ணும் பாப்புலாரிட்டி இருக்குது. அவர் பிறந்த நாளுக்கு அறிக்கை விடுறாரு, அவரை குளோரிஃபை பண்ணி அறிக்கை விடுறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவர் சீமான். இவர் குரு என்ற அடிப்படையிலும், மணக்காவல் வீரப்பனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அடிப்படையிலையும் வன்னியர் சங்க நிறுவனர் ஜெயகுருவை போல்டா சீமான் வந்து வரவேற்கிறாரு, வாழ்த்துறாரு. இது வன்னியர் பறையர் ஒற்றுமைக்குள்ள ஒரு பின்புறம் மட்டும்தான் சீமான் அதை பண்ணுறாரு. இதில் ஜெயகுரு மேட்டர்னாலும் சரி, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறனாலும் சரி, வீரப்பன் என்கவுண்டரை சரின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டுருவாங்கிறனாலும் சரி, எல்லாமே அந்த போலரைசேஷனை உடைக்கக்கூடிய அரசியலை சீமான் முன்னெடுத்து தான் போகிறார். ரெட்டைமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜா நூற்றாண்டு விழா சீமான் கொண்டாடினதும் இந்த புள்ளிக்குள்ளே தான் அவர் நிற்கிறாரு. ஸோ டிவைட் அண்ட் ரூல் என்ற அந்த பாலிசியை தாண்டி யுனைட் அண்ட் வென் பறையரையும் வன்னியர்களையும் இணைச்சு அந்த வெற்றியை பெறணுங்கிறதுல சீமான் நிற்கிறாரு. வன்னியர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, வன்னியர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, வன்னியர் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதுதான் வட தமிழக சீமானி ஸ்ட்ராட்டஜி. பொது தொகுதியில் அவர் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை பறையர் சமூகத்துக்கு கொடுக்குறாரு. எந்த தமிழ் சமூகத்துக்கும் அதில் நஷ்டம் இல்லை, பறையர் சமூகங்களுக்குன்னு அதை கொடுக்குறாரு. ஸோ அவர் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற அடிப்படையிலையும் எம்ஜிஆருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை அடிக்கிறார். எம்ஜிஆர் மலையாளி, மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தன் ஜாதி எவ்வளோன்னு தெரிஞ்சிடணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்னு எடப்பாடி, விஜய், டாக்டர் ராமதாஸ் 3 பேருமே ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுல அடித்து தள்ளிடுறாரு. ஏன்னா அதில் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறத மற்றவங்களால் பேச முடியல. எம்ஜிஆரை வச்சு ஓட்டு எடுக்க நினைக்கிறாங்க. சீமான் இஷ்யூ பேஸ்டாக தமிழர்களுக்கு எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அநீதி இழைச்சாருங்கிறார். வன்னியர்கள் அந்த போராட்டத்தை கேவலப்படுத்துறதுக்கு அன்னைக்கு எம்ஜிஆருக்கு நடவடிக்கை பாராட்டப்பட்டது. இன்னைக்கு எம்ஜிஆரால் வண்ணார் நாவிதர் குயவர், முத்தரேர் யாதவர், செங்குந்தர், உடையார், அகமுடையார் இவங்க பரவலாக எவ்வளோ இருக்காங்க, விஸ்வகர்மா எவ்வளோ இருக்காங்கங்கிறது வெளிவலத்துக்கு தெரியாமலே போயிட்டு அவங்களோட எழுச்சி எம்ஜிஆரால் தடுக்கப்பட்டதுங்கிறாரு. எம்ஜிஆர் ஜாதிகளுக்கு செய்த அநீதியை ஒரு புறமும் சீமானும், எம்ஜிஆர் பெரிய தேவ புருஷர்னு தேவதூதர்னு எம்ஜிஆர் விஜய் எடுத்து ஒரு புறம் இருக்காங்க. இது கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பேர் வழி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சீமான் சொன்னது மாதிரிப்பட்ட இது சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இதுவும் சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். தனித்தன்மை, தன் கருத்தை தெளிவாக எடுத்து வைத்தல், இதுதான் சீமானுக்கு பலமாக இருக்குது. ஸோ குறிப்பாக பொது தொகுதியில் அதிகப்படியான பட்டியல் சமூகத்தை நிறுத்தின ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி இருக்குது. இப்போது பகுஜன் சமாஜோட முன்னாள் ராஜ்யசபா எம்பியான இருக்கக்கூடிய அம்பேத்ராஜன் அவர்கள் வந்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து நிறுத்துறாரு. இது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மூவை? அம்பேத்ராஜன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினர், கன்ஷிராமோட லாயலிஸ்ட்டு, மாயாவதி கிட்ட நம்ம நெருக்கமாக இருந்தார். இப்போ அவர் சீமான்கிட்ட அந்த சமூக நீதி ஸ்ட்ராட்டஜி, பறையர் சமூகத்தை ஒன்றிணைக்கிறது, இதெல்லாம் சீமான்கிட்ட இருக்கிறாரு. ஒரு பெரிய பறையர் முகத்தை வந்து சீமான் அங்கீகரிக்கிறாருன்னா அது சீமானுக்கு அரசியலுக்கு வந்து ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கும். அம்பேத்ராஜனும் கூட சீமானை நம்பி வராருன்னா அவர் வந்து 100% கம்யூனிட்டிஸுக்காக கன்ஷிரா மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி சீமான் நிற்கிறார் என்பதற்காக சீமானை நோக்கி வரார். செய்தியாக ஒரு இருக்கிறது சார். சீமானை வைத்து எடப்பாடி அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதனால தான் வந்து இந்திய கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் இணைந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாக பேசப்பட்டிருக்கு. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இன்னுமும் அந்த அழுத்தம் இருக்கா? அண்ணாமலை சில வியூகங்களை முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஹி இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். போலரைசேஷனில் விஜயால் தாக்கு பிடிக்க முடியாதுன்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதேமாரி எப்படி சார் 2026 அணுக போகிறான்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? போலரைசேஷன் தான் வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2024 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். அல்லது விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை முறியடிப்புன்னு களத்துக்குள்ளே நின்றுருக்கணும். 2 இடத்துலையும் கோட்டை விட்டாச்சு. அடுத்தால கூட்டணி ஆட்சி கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்க நிலைமையில் ஆயிட்டாங்க. இப்போ 3 தவறு பண்ணியாச்சு. மக்களவையில் நிற்காமல் லெட்டர்பேட் கட்சியாக இருந்தது ஒன்று. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராமல் இருந்தது. எம்ஜிஆர் திண்டுக்கல் கோயம்புத்தூர்லலாம் நின்னார்ல. அடுத்து கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னது. அது சந்தர்ப்பவாதி, நான் அரசியல் வியாபாரின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது. பல நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கும் வரல. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மோசமான நிலைமை.
அப்போ நீங்கள் ரவீந்திரன் துரைசாமி சகாதேவ மாதிரி சொன்னதை புரிஞ்சிருக்கணும், உணர்ந்திருக்கணும். பலம் நிரூபிச்சாதான் கூட்டணி போக முடியுங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கணும். அது உங்களோட தவறு. ரஜினிகாந்த் பலம் நிரூபிக்காதமலே அவரோட கூட்டணி வர்றதுக்கு தினகரன் முயற்சி பண்ணாருன்னா, அன்றைய தினம் தினகரனுக்கு திமுக எதிரி, ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகி. அப்போ ரஜினி கூட போகலான்னு நினைச்சாரு, வேற வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. கமலஹாசன் நினைச்சாருன்னா அவருக்கு வந்து திமுகவில் இடம், அன்னைக்கு 53 விழுக்காடு ஹெவியா போயிட்டாங்க, இடம் இல்லை. எடப்பாடி அவர் ஏற்றுக்கல கமலஹாசன். அப்போ நானும் ரஜினிகாந்தும் சேர்ந்தாலுன்னு பேசினார். அதுவே பலகீனம். அப்படி பேசக்கூடாது. நான் பெரியவன், நான் என் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போங்கிற ஒரு லெவலுக்கு தான் போனோம். ஆனால் அவர் அந்த இடத்துக்குள்ள 3.7 விழுக்காடு வாக்கெடுத்த பிறகு அந்த வாக்கை வச்சு என்ன செய்யுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து ரஜினிகாந்த் ஆப்ஷனை எடுத்தார். அதே மாதிரி நான் தான் பேசினேன். ஆனால் 60-40 கேட்டார். ரஜினிக்கு 3 சீட்டுன்னா தனக்கு 2 சீட்டுங்கிறதுல உறுதியாக இருந்தார். அடுத்து வந்து பாமகவா விசிகாவா யார் வேணும்னு கேட்கும்போது மற்ற பாண்டே போன்றவர்கள்லாம் பாமக சொன்னாங்க, நான் விசிகா சொன்னேன். அதிலே ரஜினிக்கு குழம்பிட்டார். ஸோ ரஜினி ஆன் த ஹோல் ரிட்டர்ன் ஆகிட்டார். ஆனால் ரஜினியை ஏற்றுக்கிட்டதுக்கு, கூட்டணியில் ஏற்றுக்கிட்டதுக்கு கட்சிகள் வந்து வெளிப்படையாகவே தங்கள் விருப்பத்தை தெரிவித்து தான் உள்ளே வந்தாங்க. ரஜினி எப்படி வராரு என்ன வராருன்னு சந்தோஷம் இருந்தாலும் கூட. ஆனால் விஜய் அன்னைக்கு வந்து யாருமே சரியாக ஏற்றுக்கிட்டு வரல. தினகரன் பேசினார், டிஎம்கே ஆப்ஷனையும் விஜய் ஆப்ஷனையும் பேசினார். என்டிஏ ஆப்ஷனோட எடப்பாடி கிட்ட போயிட்டார். ஓபிஎஸ் விஜயை பற்றி பெருசாக பேசலை. நீங்கள் ஓபிஎஸ் கிட்ட விஜய்க்கு ஆட்கள் தான் ஓபிஎஸ் வரணும்னு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஆட்கள் தான் காங்கிரஸ் வரணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தவறுகள் விஜயை கீழே இழுத்து தள்ளிட்டு, 3 தவறுமே விஜய் கீழே இழுத்து தள்ளிட்டு, இனிமே இதிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது கஷ்டம். இப்போ அடுத்தால விஜய் பண்ணக்கூடிய தவறு, ஒரு தொகுதியில் யார் யாரெல்லாம் கேண்டிடேட் கேட்குறாங்கன்னு கேட்டால் அது எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அதனால் 5000 பாவு 50,000 ஃபார்மு அது இதுன்னு ரீல்களை விட்டுட்டு இருக்கிறீங்க. அது 100 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்குறதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் ஒரு ஜிம்மிக்ஸ், பொலிட்டிக்கல் ஜிம்மிக்ஸு. இதில் நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வரவேற்பு வளையம் இருக்கும்னா, கிருஷ்ணகிரி எத்தனை பேர் கேண்டிடேட் கட்டியிருக்கான், 5000 ரூபா 10,000 எத்தனை கட்டியிருக்காங்கிறத லிஸ்ட்டை கொடுத்தா தான் அது வகை. அந்த வகையில் நான் இன்னும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒர்த்தான கேண்டிடேட் கிடையாது. கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வலை வீசி பிடிக்கணும். அதுதான் நிலைமை. இந்த 50,000 அப்ளிகேஷனில் 50 பேர் கூட கேண்டிடேட்டுக்கு தர மாட்டான். சும்மா பப்ளிசிட்டிக்காக போடுறவங்க தான். சார், பல்லர்களுக்கு தெளிவாக